இப்போ தான் ஃப்ளாஷ் நியூஸ் ஒன்று கிடச்சிருக்கு. தலைவர் வந்து தளபதி தான் சொல்லணும் அவரை. ஸோ நம்ம தளபதி வந்து ஷூட்டிங் முடிஞ்சிச்சு. ஸோ இனிமே வந்து அரசியலில் ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. இனிமே தான் இருக்குது, அரசியல் ஆட்டமே தானே இருக்குது. ஸோ டிவிக்கே கெட் ரெடி, நம்மளாம் ரெடியாக தீயாக இருக்கணும். தளபதி எப்படினாட்டி 2026 உட்கார வைக்கணும். ஸோ தளபதியோட ஷூட்டிங் முடிஞ்சனால இனிமேல் அரசியல் சுற்றுப்பயணம் அறிக்கை நேராக வந்து பேச போகிறாரு. யாரெல்லாம் நேராக வர மாட்டேங்கிறான், பேச மாட்டேங்கிறான், ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறான் சொல்கிறான். எல்லாருக்கும் இனிமேல் மூஞ்சில் சாணியை பூசுறது தான் வேலை நமக்கு. ஸோ எல்லோரும் ரெடி ஆகுங்க. தளபதி வந்துட்டார். இந்த இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு இந்த ஸ்கூல் பசங்களுக்கு அது முடிச்சுட்டு ஃபுல் ஸ்விங்கில் இறங்க போகிறார் அரசியல். இன்னும் ஒரு வருஷத்துக்கு பம்பரமாக சுற்ற போகிறோம். நம்ம தான் ஜெயிக்கணும். அதுக்கான எல்லோரும் ஒர்க் பண்ணுங்கள். நம்ம தளபதியை சிஎம்மில் உட்கார வைங்க. ஓகே டிவிக்கு வாழ்க. ஓகே. கடைசி படம் என கூறப்படும் ஜனநாயகன் படத்தின் ஷூட்டிங் நேற்றுடன் நிறைவடைந்திருக்கக்கூடிய நிலையில் இன்று முதல் அவர் முழு நேர அரசியலில் ஈடுபட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெர்ரி. வணக்கம், இது பற்றிய முழு விவரங்கள். வணக்கம். இயக்குனர் வினோத் இயக்கத்தில் விஜய் நடித்து வெளியாக இருக்கக்கூடிய ஜனநாயகன் திரைப்படம் படப்பிடிப்பு நேற்றோடு நிறைவு பெற்றிருக்கிறது. இதற்கு முன்னதாகவே திரைப்படத்தினுடைய காட்சிகள் படப்பிடிப்பு முடிந்திருந்தாலும் பேட்சப் ஒர்க்குகள் நேற்றோடு நிறைவு பெற்றதாக சினிமா வட்டாரங்கள் தெரிவிக்கின்றனர். ஜூன் மாதத்திலிருந்து விஜய் முழு நேர அரசியல்வாதியாக ஆவார் என்று அக்கட்சியினரிடையே பல நேரங்களில் கூறப்பட்ட தருவாயில நேற்றுடன் ஜனநாயக படப்பிடிப்பு நிறைவு பெற்றிருக்கிறது. அதாவது இன்றிலிருந்தே முழு நேர அரசியல்வாதியாக அவர் களம் இறங்குவார் என்று எதிர்பார்க்கக்கூடிய சூழல்ல 4ஆம் தேதி, அதாவது நாளைய தினம் கல்வி விருது வழங்கும் விழாவிலும் விஜய் பங்கேற்க இருக்கிறார். கடந்த முறை, அதாவது 30ஆம் தேதி நடந்த கல்வி விழாவில் 85 சட்டமன்ற தொகுதிகளில் இருக்கக்கூடிய 10 மற்றும் 12ஆம் வகுப்பு சிறந்த மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. அதனுடைய தொடர்ச்சியாக 2ஆம் கட்டமாக நாளை மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில நடைபெற இருக்கிறது. அதற்கான அழைப்புகளும் இங்கே சமூக வலைதளத்திலே அதிகாரப்பூர்வ பக்கத்தில் பதிவிடப்பட்டிருக்கிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரி இருக்கக்கூடிய 84 சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய 75 சட்டமன்ற தொகுதி மற்றும் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய 9 சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த முறை விஜய் மேடையில் பேசும் பொழுது பல்வேறு விஷயங்களை பேசியிருந்தார். சாதியை பற்றியும், பெரியாருக்கு பின்பு இருக்கக்கூடிய சாதி பெயரை பற்றியும், நீட் அவசியமா, நீட் மட்டும்தான் உலகமா என்றெல்லாம் பேசியிருந்தார். அப்பொழுதே அவர் ஒவ்வொரு முறையும் பேசினால் நன்றாக இருக்காது, 3 முறை நடைபெற இருக்கக்கூடிய, 3 கட்டங்களாக நடைபெற இருக்கக்கூடிய கல்வி விழாவில் பேச முடியாது, அனைத்துக்கும் சேர்த்து நான் இன்றே பேசியிருக்கிறேன் என்று சொல்லியிருந்தாலும் கூட இதே போன்றுதான் கடந்த பரிசளிப்பு விழாவிலும் பேசியிருந்தார். ஆனால் 2 தினங்கள் பேசியிருந்தார். அதே போல நாளையும் விஜய் பேசுவார் என்று மாணவர்கள் மத்தியிலே மிகுந்த எதிர்பார்ப்பு இருக்கிறது. காரணம், முழு நேர அரசியல்வாதியாக தற்பொழுது விஜய் களம் இறங்கி இருக்கிறார். தொடர்ச்சியாக எஞ்சி இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் நியமனம் மற்றும் அதிக அளவுல தொண்டர்கள் மற்றும் ரசிகர்களால் எதிர்பார்க்கப்படக்கூடிய சுற்றுப்பயணம் ஜூன் மாதத்திற்கு பிறகு நடைபெறும் என்று கூறப்படுகிறது. ஜூன் மாதம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மிக முக்கிய ஒரு மாதமாக பார்க்கப்படுகிறது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயனுடைய பிறந்த நாள் மற்றும் சுற்றுப்பயணம் மற்றும் எஞ்சி இருக்கக்கூடிய மாவட்ட செயலர் நியமனம் என பல்வேறு கட்டங்களாக மிகப்பெரிய நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ஜெர்ரி.